அம்மானோட மோஸ்ட் அவைட்டட் வீடியோக்காக எவ்ரிபடி இஸ் வெல்கம் டு திஸ் வீடியோ. அகெயின் ஃபுல் எனர்ஜியோடு வந்திருக்காங்க. லாட் ஆஃப் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ். பிக் பாஸ் பார்க்குறது ஒரு விஷயம், ஆனால் தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் வியூஸ். அதாவது எப்படி பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, வாட் டு தே ஃபீல், அதேமாரி மெனி திங்ஸ் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரிலேட்டட் தான். என்ன, as part of entertainment, அம்மா will review all aspects of this particular show. என்ன சொல்கிறீங்க அம்மா? சென்னை மக்களே, ஐ லவ் யூ ஆல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்ன, எதை பற்றி? கோவா கேங் பற்றி. என்ன கோவா கேங் பற்றி சொல்லியே ஆகும். அவங்க காதோடு தான் நான் பாடுவேன், மனதோடு தான் நான் பேசுவேன், உன் மடி மீது தான் கண் மூடுவேன்னு சிஸ்டர் பிரதர் கோவா கேங் 4, ரயான், ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, இவங்களை அடிச்சுக்க யாரும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு இது என்ன, ஒருத்தரை தொட்டால் ஒருத்தருக்கு வலிக்கும். இப்போது இந்த இது வந்தது இல்லையா, அப்படியே துடிக்கிறாங்க பாவம். யார் தெரியுமா? ஜாக்லின்னு, சௌந்தர்யா, அந்த ஒன்று இருக்கே அன்ஷிதா, அவங்களுக்கு ஒரு நாடகம், சொல்ல முடியாத நாடகம் தொடங்கினதுலேருந்து. இந்த ஜாக்லினா அவங்க ராட்சசர்கள் அப்படி தான் இருப்பாங்க. டெவில்ஸ் எப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரி கொஞ்சம் குழாவினா இருப்பாங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி கொடூரமாக இருக்கணும், கொஞ்சம் கூட தயா கருணெல்லாம் காமிக்கக்கூடாதுன்னு தானே நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தானே அவங்க நடிப்பாங்க. வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஜாக்லினும் அந்த சௌந்தர்யாவும். அந்த அன்ஷிகாவை அந்த அவங்க தீபக் போய் இது பண்ணார். உடனே ஒரே அழுகுது. ஜெஃப்ரியை தட்சிதா சொல்லிச்சு, முட்டை மேலே கீழே உக்கி போட சொல்லுது. சரி, அது அழுதாங்களா இல்லை ஆக்டிங்? அது ஆக்டிங் ஃபுல். இதனால என்ன, பட்டரிங் அண்ட் ஆக்டிங். அவங்களோட ஸ்பெஷலைசேஷனே இதில் தான். அன்ஷிகா ஈக்குவல் டு பட்டரிங், ஆக்டிங். எப்போ வேணுமோ இப்போ பட்டரிங், எப்போ வேணுமோ ஆக்டிங். அப்படியே கதறாங்க அம்மா. என்னமோ கூட பிறந்த தம்பிக்கு அப்படியே ஆன மாதிரி. இதுங்கெல்லாம் இந்த பிக் பாஸ் வெளியில் இப்படி வந்துச்சுன்னா ஒன்று கூட ஒன்று மூஞ்சி கூட பார்க்காது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுதுங்க பாருங்க இந்த கோவா கேங்கு. அப்படியே துடிச்சு போகுது. ஜாக்கெட் அப்பப்பா நான் வரவாயில்லப்பா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. போ பிக் பாஸ் விட்டு நீங்கள் சௌந்தர்யம் போங்க. எங்கேருந்து 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வந்தீங்க, பூரா வேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களே ஆட விடாமல் அதில் ஜாயிண்ட்டாக இதில் அந்த அருண் வேறு, ஏய் நீ மஞ்சள் தான் மோசம், இப்படிலாம் ஆடக்கூடாது, நான் ரொம்ப நல்லவன், உங்கள் நல்லவன் பற்றிலாம் நல்லா தெரியுமே, ராத்திரி பிரியாணி திருடி தின்றது எல்லாரையும் விட்டுட்டு. நல்ல மனுஷனாக இருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு 1 ரூபா கொடுத்து பண்ணியிருக்கணும்ப்பா. உங்கள் நல்ல மனசில் உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ நல்ல மனசாயிடும், எப்பப்போ வேணுமோ கெட்ட மனசாயிடும். உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாதுப்பா. நல்லா பார்த்தேன்ப்பா நீங்கள் பண்ணதெல்லாம். சரி, இந்த வாரம் ஜாக்லின் ரிவ்யூ, ஜாக்லின் சௌந்தர்யா என்ன ரிவ்யூ பண்ணாங்க? ஜாக்லின் சௌந்தர்யா என்ன பண்ணா, அவங்க தான் ஆல்ரெடி டெவில்ஸ் மாதிரி நல்லா நடிக்கிறாங்களே. இன்னும் டபுள் எனர்ஜி போட்டு நடிச்சிருக்கலாமே. எங்கே போச்சு புத்தி? சிம்பத்தி ஓட்ஸ்க்கா? ஒரு சிம்பத்தி ஓட்டு வராது உங்களுக்கு. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஒருத்தர் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் நாடகம் ஆடினா தெரியும். உங்கள் பேக்கில் என்ன இருக்குது, மூளையில் என்ன ஓடுது, அதெல்லாம் நாங்கள் பைத்தியம் கிடையாது, நல்லா பார்க்குறோம், உன்னிச்சு பார்க்குறோம் நாங்கள். அதனால ஏமாத்துறதான் நினைக்காதீங்க. அவங்க தான் ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. ஐயோ, கேரிங் அண்ட் கன்சர்ன், நோபடி கேன் பீட் தம். என்ன இது தெரியுமா, அந்த அன்ஷிகா அப்பனா இவளுக்கு குத்து. ஜெஃப்ரியை ஊக்கி போட சொன்னால் இவங்களுக்கு, ஏய் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேப்பா, தயவு செஞ்சு நான் போயிடுறேன்ப்பா, பிக் பாஸை விட்டு போன்றேன் நான், அன்வான்ட். அந்த சௌந்தர்யா குதிமே தினமே அதில் ராட்சசி மாதிரி தான் பண்ணுது வேலை. ராட்சசி மாதிரி தான் அதுங்க 2 பண்ணுதுங்க. இன்றைக்கி நான் புதுசு நடக்க போகுது. அப்படியே துடிக்குதா உடம்பு. ஜெஃப்ரி பண்ணால் எல்லாருமே அங்கே அவஸ்தைப்படுறாங்க. எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. கேம்னா கேம் தான், அது பட்டு தான் ஆகணும். அதுக்கு என்ன இப்போ புதுசு அதிசயம். அப்படியே அந்த அம்மாவில் ஐயோ ஐயோ என்னோட ஜெஃப்ரி நீங்கள் பண்ண அது அவ்வளோ பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு கேளுங்க. உனக்கு உண்மையிலேயே அன்பாக இருந்தால் 136 உக்கி போடுறதுக்கு முன்னே நீ சொல்லியிருக்கணும். ஒரு 4 உக்கி போட்டப்போ நீ என்ன சொல்லணும்? ஐயோ வேணாம்பா, ஐயோ ஜெஃப்ரி அப்படி பண்ணாங்க, ஐயோ நான் வீட்டை விட்டு ஓடுறேன். ஒழிஞ்சா நல்லது. இந்நேரம் வரைக்கும் நீ என்ன பண்ண? 9 வாரம் உனக்கெல்லாம் முத்துவை பற்றி
பற்றி நீ வாயை திறக்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. 9 வாரம் எதுவும் பழ எப்போ முத்துவை பற்றி வந்தாலும் ஐயோ கழுவர் அப்படின்து, கழுவர் அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறது. எப்பவும் இதே தான் அந்த அம்மாவோட உத்தியோகம். நாமினேஷனாக முத்து விளையாடல. நீ தான் பண்ணிட்ட 9 வாரம், அதை சொல்லு முதல்ல. அழறதும் நாடகமும் தான் நீ ஆடிந்த இன்னி வரைக்கும். ஆல்வேஸ் சிம்பத்தி மாங்கர், அதுதான் அவளோட பேர். நல்ல நடிகை. அந்த ஜப்ரியை நீ உண்மையிலேயே உனக்கு அன்பாக இருந்தால் என்ன பண்ணணும்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? உயிர் போனப்புறம் நீ அன்பு கொடுப்பியா? 136 உக்கி போட்டப்புறம் நீ அன்பு கொடுப்பியாக்கும்? அடாடாடாடா, எங்களுக்கு நல்லா புரியுதுமா. இத்தனை நாள் எப்படி நீ வந்தேன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி வந்திருக்க நீ. எப்படி பட்டரிங் பூரா பாய்படா, அண்ணா அண்ணா அது இது வேணுங்கிறப்ப அண்ணா, வேண்டாதப்ப தூக்கி போடு. இதுதான் நீயும் அந்த சாச்சனாவும் பண்ணுற வேலையே. வேணுங்கிறப்ப உங்களுக்கு அப்படியே அன்பு வந்துடும், வேண்டாதப்பா நீ யார் நான் யார், இதுதான் நீங்கள் பண்ணுற வேலையே. நல்லா பார்த்துக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். என்ன அப்படியே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இது பண்ணியிருந்தீங்களே, என்ன ஆச்சு? கோவா கேங், உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட, இதுதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பூரா இதுவில். அதுவும் இந்த தடவை நாசமாயிடுச்சு பூரா. உங்களால் பூரா இதுவே கெட்டு போயிடுச்சு. என்ன நீங்களாம் நல்லா தினம் ஆடுறீங்களா? குதிச்சு சிரிக்கிறதும் காமிக்கிறது தானேப்பா. அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க இந்த இது. எங்கே போயிட்டீங்க மாறி? அருண் அதோட மோசம், ஒன்றுமே பண்ணல. இந்த இதுல அது பேர் இந்த டாஸ்க்கு 0 அவங்க. அதான் கடைசியில் வந்துச்சே, நம்ம சொல்கிற மாதிரி தான் கரெக்டாக வந்தாங்க. யார் இது யார் அங்கே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அருண், ஜாக்லின், சௌந்தர்யா, அன்ஷிகா ஒன்று கூட பண்ணல. என்னத்துக்கு உட்காந்துருக்கேன்? அழகுனா வீட்டில் போய் அழுங்க, இங்கே என்ன அழகுது? சரி, குட்டி பிசாசியே தாவி போகுது. குட்டி பிசாசன் சாங்க வந்துச்சு சங்கலாம். அந்த குட்டி பிசாசுக்கு இருக்கிற ஒரு அரக்கத்தனம் எவனுக்குமே இருக்காது. அந்த குட்டி பிசாசை இவங்க சேவ் பண்ணுறதுனால அந்த சேதுபதி சாருக்கும் பேர் கெடுது. இந்த மாதிரி பொண்ணு யாருக்கப்பா வேணும்? பிக் பாஸ் எப்படி இவளை இப்போ வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்கன்றதுக்கு புரியவே இல்லை. எதுக்காக ஒய் டூ யூ ப்ரொடெக்ட் ஹர்? எனக்கு இதுக்கு தான் ஒரு கேள்வியே, ஒரு பதிலே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. எப்படி இவ்வளோ நாள் இவன் வந்தான்? குட்டி பிசாசு எல்லார்கிட்டையும் வாயில் போய் மிளகாவை போடுறது, அந்த பாவம் அந்த சத்யா சாரோட பேண்ட்டு கிழிக்கிறது, அதுக்கப்புறம் அவரோட ஷூஸு அவ்வளோ பாவம் 14,000 ஷூஸை ஓட்ட போட்டுச்சுக்குப்பது. அவ்வளோ ஒரு ராட்சசத்தனம் அதுங்கிட்ட இருக்குது. என்ன அப்புறம் போய் எனக்கு எதுவும் தெரியாது, என் தலையை தானே உங்களுதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நாடகமான நாடகம் ஆடுது. ஒவ்வொரு அண்ணனாக மாற்றுது. ஒரு வாரம் ஒரு அண்ணன். முதல் வாரம் முத்தண்ணா, 2வது வாரம் அருண் அண்ணா, 3வது வாரம் விஷால் அண்ணா. மிச்சவங்களாம் கொஞ்சம் தொட்டுக்கும். அண்ணா 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 கோவிந்தா போட்டுன்னு அங்கே உட்காந்துருக்கு. இன்னும் அது என்ன பண்ணுதுன்னே எவனுக்கும் புரியல. அந்த கோவகம் ரொம்ப மோசம். அந்த ஜெஃப்ரியில் அவர் பெரிய நல்லவர் மாதிரி நடிக்கிறார். அந்த 2 ஹார்ட்ஸை எவ்வளோ அவர் சொன்னார். ரஞ்சித்துக்கு கிணத்துல வேற சொன்னால் விழுவியா நீ? ஜாக்லினோட ஹார்ட் அப்படியே துவாக பிடுங்குறியே. நீ எல்லாம் ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன் இதுதானா? இவ்வளோ தானே அவங்க ரிலேஷன்ஷிப்பு? புரிஞ்சுக்கிறோம், நல்லா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்ப்பா உங்கள்த. சாமினோட கேப்டன்சி எப்படி இருக்கும்? சாமினோட கேப்டன்சி சாமி மாதிரி தான் இருக்கும். அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போன தடவை அந்த ஜெப்ரி சொன்னானே, ஐயோ நான் அந்த குட்டி பிசாசுக்கு விடுறதா தான் நினச்சேன், ஆனால் போகட்டும் நான் தான் ஜெயிக்கணும்னு, அப்புறம் எப்படியோ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கீழே விழுந்தாலும் மூசையில் மீசையில் மண் ஒட்டலை அப்படின்னு அவரெல்லாம் அப்படியே மேலோட்டமாக பண்ணுவார். தினம் எதுவுமே தெரியாது பண்ணுறது. அப்புறம் அங்கே நடிப்பார், என்ன மாதிரி ஒரு ஹரிச்சந்திரன் இல்லையே அப்படின்னு. இந்த தடவை காலையில் என்ன பண்ணார்? காப்பி எல்லாரும் தூங்கும்போது அவருக்கு ஏதோ டீபக்கு உடம்பு சரியில்லைன்னு, வயிற்றால் உடம்பு சரியில்லை, பேட் ஸ்டமக்குன்னு ஒரு சின்ன டீ குடித்தார். இதுங்க 2 என்ன பண்ணுச்சு? ரஞ்சித்தும் ஜெஃப்ரியும் ஆஸ் அ கேப்டன் நீ பண்ணலாமா? வீட்டில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்ததுக்கு முன்னே நீங்கள் காப்பி போட்டு குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பவித்ரா வருது, பாவம் காலங்காத்தால் அது சொல்லுது, நான் எல்லாருக்கும் டீ போடுறேன்ப்பா, யாரும் குடிக்கலன்னு. இந்த 2 முதல்ல குடிச்சிச்சு. எல்லாம் அங்கே எல்லாம் ஒரே இந்த கேங், என்ன திருட்டு கேங். அதோட ஹெட் யார்? அருண், விஷால், தர்ஷிதா. இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா? ரொம்ப மோசமான விஷயம். இந்த தர்ஷிதா பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த சிவா ப்ரோவை கொஞ்சம் உப்பு தரேன் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரோஷம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னுச்சு. உனக்கு என்ன ரோஷம் இருக்கு?
நீ பிரியாணி சாப்பிட்டுருந்தே ராத்திரியில் திருடுற காலங்காத்தால ஜெஃப்ரி சொல்லிட்டு போன அப்படி ஆசை கேப்டன் யாரை மதிச்ச நீ ரவா லட்டு பண்ணல இன்னைக்கு டீக்கு சக்கரை இல்லை என்னடி பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருந்தா இந்த மாதிரியா பண்ணுறது நீ இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். பாவம் அந்த சிவாபுரம் அவர் உன்னோட பெரியவர்னு அதை பற்றியும் உனக்கு எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாரையும் நாக்குக்கு வந்த மாதிரி பேசுவ. நீ பண்ணுற விஷயம் தினம் காதல் ராகம் பாட அப்படின்னு பாடின்னு இருக்க. உங்களுதெல்லாம் நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கோம், நினைக்காத ரொம்ப நல்லா பண்ணுறேன்னு. அவ்வளோ அசிங்கம் என்ன, இதை விட அசிங்கமாக எவனுமே நடிக்க மாட்டான். இதெல்லாம் கம்மி பண்ணு, அதான் நல்லது உனக்கு. ஆனந்தி என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனந்தி இடத்துலயே இல்லையே அப்படின்னு பண்ணுது. அது பூனை எப்படி பண்ணும் அதே மாதிரி தான் அது. அதுவும் அதே மாதிரி ஒரு சின்ன விஷம் தான் அது. அது லேசுப்பட்டதில்லை. அது பாடி பாடியே ஆடி ஆடியே நைஸாக பேசி பேசியே இது வரைக்கும் வந்துடுது. இதில் பூரா ட்ராஷ் தான்ப்பா. இந்த தூரம் கோர் செலெக்ஷன்லேயே தப்பு. ஒரு பிளேயர் கூட ஒரு நல்லா பார்க்குறதுக்கு அதுவாக ஆடவே இல்லை. எதுலேயுமே அவங்க தகுதி கிடையாது. அந்த மாதிரி பிளேயர்ஸ் இந்த தூரம் பிக் பாஸில் மோஸ்ட் போரிங். என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் உள்ளே போயிட்டு போகிறேன். இப்போயாவது சீக்கிரம் எலிமினேஷன் பண்ணால் கொஞ்சம் பார்க்க முடியுமா இருக்கும். இவ்வளோ கூட்டத்தை வச்சுன்னு கழுத போட்ட கை நிறைய அப்படின்ற மாதிரி கூட்டம் சேர்ந்துருக்காக்கண்டி குவாலிட்டி 0. எதுவுமே அங்கே இல்லை பார்க்குற மாதிரி. என்னத்த பார்க்குறது? கஷ்டப்பட்டு தான் பார்க்குறோம். நீங்கள் 24 ஹவர்ஸ் அந்த பிரியாணி கேங்கெலாம் நான் என்ன கேட்குறேன்னு தெரியுமா? ஒரு 3 வீக்ஸ் பேக் என்னாச்சு தெரியுமா? அந்த முத்துக்குமரனில் இவ்வளோ சர்க்கரை எடுத்த அப்படி எடுத்தேன்னா அப்போ ரொம்ப பசியில் இருந்தாங்க. ஒரே ஒரு சாதம் ஒரு அரை கிளாஸு தண்ணி ஒரு அரை கிளாஸ் போட்டுப்பாவும் குடித்தாங்க. அவ்வளோதான் பூரா நாள். ஏன்னா அவங்களுக்கு வரலை கிராசரியில். எடுத்துகிட்டு போனா உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, ஜாக்லின் முத்து கை பிடிச்சின்னு போங்க, கிச்சனில் போங்க அப்படிங்கிறாரு. பாவம் அதை தெரியப்படுத்துகிறாராம். நான் என்ன கேட்குறேன்னா, 3 நாள் பிரியாணி பண்ணி நடுராத்திரியில் சாப்பிட்ருக்காங்க. அப்போ பிக் பாஸ் குரல் எங்கே போச்சு? அவங்கள இழுத்துன்னு வரதானே வெளியில். விஷால் வாங்க வெளியிலன்னா வந்துட்டு இருப்பாங்க. அவங்க சமையல் பண்ண போகும்போது கேஸ் அணைச்சிருக்கலாம், எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அவரை காமிச்சிங்க முத்துவை, ஃபேர் இனஃப். ஆனால் இது என்ன பண்ணீங்க வேலை? எல்லாருக்கும் ஒரு பார்ஷாலிட்டி. நாங்கள் என்ன நினைக்கிறது இதை பற்றி? இன்னைக்கு யார் எலிமினேஷன்? அது ஏன்பா அவங்க கையில் தானே பாரு. ஓட்டு பார்க்குறாங்களா எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எதை வச்சு அவங்க எலிமினேட் பண்ணாங்க தெரிய மாட்டேங்குது. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த நாமினேஷனே ஒரு ஐவாஷ். ஏன்னு கேளுங்க, அந்த 10-15 பேர் ஒரு கேங்காக இருந்து ஒருத்தர் காப்பாற்றிக்கிறது, ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணி சில ஆட்கள் அங்கே நின்றுடுறாங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், வாரம் இந்த நாமினேஷன் வந்து வெறும் ஐவாஷ். அதுக்கு பதில் நீ 5 வாரம் தான் இருக்குது. எல்லாரையும் எடுத்துருவாங்க. எல்லாரையும் நாமினேஷன் ஆல் நாமினேட்டட்னு சொல்லுங்கள். அதாவது லைனுக்கு வரும், அதாவது வேலை பண்ணும். இப்போ என்னென்னா அதுங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி. நீ என்ன பண்ணா நான் ஒன்றை பண்ணேன், நீ என்ன பண்ணா நீ என்ன பண்ணாத, அந்த மாதிரி அதுங்க பேசி வச்சுன்னு அது எங்கே பேசுமா அது அதுங்களுக்கு தான் தெரியும். கரெக்டாக அந்த மாதிரி இத்தனை ட்ராஷ் எப்படி வந்துச்சுன்னு நமக்கே தெரியல. அந்த ஜெஃப்ரி அவரை ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ண சாமி தான் அவரோட. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஜாக்லின் அவங்களும் ஒரு பாஷை, இவனை தாண்டா குத்தணும்னு. நீங்கள் குத்தும் நீங்கள் 2 குத்துனா ஒன்றும் ஆகிடாது, புரியுதா? ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் ஆட்டத்தை ஆடுங்க. எப்போ பாரு அப்படியே ட்ராக் பண்ணுறது, அப்படியே பின்னாடியே அப்படியே டார்கெட் பண்ணுறது. அதனால் என்ன கிடைக்க போகுது? வியூவர்ஸ் இன்னும் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறோம். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் விழும் ஓட்டு. என்ன நினச்சிருக்கீங்க? பார்க்குறவங்க பைத்தியம் நினச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு 24 ஹவர்ஸில் நீங்கள் பண்ணுற அட்டகாசம் இல்லை அந்த 1 ஹவரில் வர்றதில்லை. எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதை போடுறாங்க. மிச்சத்தை அப்படியே போடுறதே கிடையாது. அந்த பிரியாணி கேங் எங்கே போனாங்க? ஏன் போடல 1 ஹவரில்? ஏன் போடல? அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்னத்த சொல்கிறதுப்பா இவங்ககிட்ட? த ஒர்ஸ்ட்டு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை பிக் பாஸ். ஒரு பிளேயரும் அந்த ஜாக்லின் இல்லை அந்த சௌந்தர்யா அதுக்கு 2க்குள்ளே சண்டை வந்துடுச்சு. ஏய் நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு. அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடினா இந்த மாதிரில உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன், அதுதான் கேங்லேயே நடக்குது. இப்போ ஜெஃப்ரி அவன் அந்த பக்கம் இந்த பக்கமும் இருக்கான், அந்த பக்கமும் இருப்பான். அவனுக்கு வேணும் போது சிஸ்டர், அவனுக்கு வேண்டாதப்போ நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து அப்படியே திராஜ் மாதிரி ஹரிச்சந்திரன் அப்படின்னு எல்லாம் பண்ணுவார். அவர் பண்ணுறது தெரியாதுன்னு அவர் நினச்சின்னு இருக்காரு.
ராத்திரி பால் ஸ்பெஷலாக விசாலும் அந்த தர்ஷிதாவும் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க, காலையில் எங்களுக்கு தேவையில்லை பால் அப்படின்னாங்க. பார்த்தா காலையில் எழுந்து டீக்கு வந்து நிற்கிறாங்க. மிச்சவங்கெல்லாம் என்னப்பா பண்ணுறாங்க, அந்த திருட்டு கேங் இருக்கு பாருங்க, ஒன்றா நம்பர் திருட்டு. அதுக்கு ஹெட் யார் தெரியுமா, அருண் டப்பா விஷால் டப்பா. அருண் பெப்பே விஷால் பெப்பே, வேறு எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கே இல்லை. சரி, இப்போ என்ன எப்படி வீக்கெண்ட் விஷஸ் எதுனா இருக்கா? நீங்கள் மக்களே சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், உங்களுக்கு எல்லா இதுவும் கிடைக்கணும், சுகங்களும் 16 பெற்று பெருவாழ் வாழணும் நீங்கள். அதுதான் என்னோடய ஆசை. இது நான் நல்லது கெட்டது பிரித்து நம்ம சொன்னால் தான் இந்த சொசைட்டியில் யாருன்னா கேட்பாங்க கொள்ளுவாங்கன்னு தான். மற்றபடி எனக்கு வேறு எந்த ஐடியாவும் கிடையாது. என்ன நம்ம சொன்னால் தான் அதுங்க வெளியில் வந்து வீடியோ பார்த்தாவது 1-2 ஏதாவது காதில் இதில் கேட்டு நம்ம வியூவர்ஸ்லாம் சொல்கிறத பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். என்ன எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிக் பாஸில் வந்து என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு பேட் குவாலிட்டி இருந்தால் கூட அதை மறைச்சி குட் குவாலிட்டி காமிக்கணும். அப்போ தான் வெளியில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த குட்டி சாத்தா மாதிரி பாவம், அதால் அந்த சேது சார் பேர் கெடும். இந்த மாதிரியா அப்படின்னு எப்பா பாரு அப்பா அப்பாந்து என்ன அப்பா உனக்கு தான் இருக்காரு அப்பா, இங்கே நான் புது அப்பா. அது அப்படி தான் சார், அண்ணன்களை யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி இந்த சேத்துப்பதி அவரை யூஸ் பண்ணோம், ஏன்னா ப்ரொலாங் பண்ணலாம்ல, அதுவும் நடந்துன்னு தான் இருக்குது. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். சரி, தேங்க்யூ.